Dear people, Christian life is a meaningful life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. Not only living with some sort of hope, but it's a life with full of hope. ஏதோ கொஞ்சம் நம்பிக்கையோடு வாழும்படியான ஒரு வாழ்க்கை என்பது அல்ல, இது முழுமையான ஒரு நம்பிக்கையோடு வாழும்படியான ஒரு வாழ்க்கை. இது in all your lives, in all your things, God's wonderful hand will guide you and lead you. உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றிலும், உன்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து காரியங்களிலும் தேவனுடைய அற்புதமான கரமானது உன்னை வழிநடத்துகிறதாய் காணப்படும். Dear people, this God has got a plan for your life. இந்த தேவன் உன்னுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறார். Could you believe that? அதை உன்னால விசுவாசிக்க முடிகிறதா? A very specific plan for you. உனக்காக ஒரு தெளிவான திட்டத்தை அவர் கொண்டவராக இருக்கிறார். In your going out and coming in, உன்னுடைய போக்கிலும் வரத்திலும், in your sitting and standing, உன்னுடைய உட்கார்தலிலும் எழுந்திருக்கிறதிலும், even in your every thought, God is in control. உன்னுடைய ஒவ்வொரு நினைவுகளிலும் கூட தேவன் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். Dear people, to know this through Christ will surely revolutionize your life. கிறிஸ்துவின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் இதை அறிந்திருப்பது ஒரு பெரிய உன்னதமான ஆச்சரியமான மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வருகிறதாக இருக்கிறது. The God who met me is the one whom I preach. என்னை சந்தித்த தேவனே நான் போதிக்கிறேன். What are the things that he is dealing with me? I preach. என்னுடைய வாழ்க்கையில் அவர் எவ்விதமாக செயல்படுகிறாரோ அதையே நான் போதிக்கிறேன். It is not a story. இது ஒரு கதை அல்ல. Is not a myth. இது கட்டுக்கதை அல்ல. It's a personal, it's a testimony of a personal experience of a person. ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கிற காரியத்தினுடைய சாட்சி இது. Not only myself, நான் மட்டுமல்ல, crores of people in this world could testify the great purpose with which they could live in this world because of Jesus. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிமித்தமாக இந்த உலகத்திலே ஒரு பெரிய நோக்கமுள்ள வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பதை குறித்து சாட்சி சொல்ல முடிகிறதாக இருக்கிறது. I was a miserable young man without knowing the way of deliverance from sin. நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாத ஒரு வாலிபனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். லைஃப் வாஸ் a myth. வாழ்க்கை என்பது கட்டுக்கதை போல காணப்பட்டது. Really speaking, no purpose in living. வாழுகிறதுல நோக்கமில்லாததை போல காணப்பட்டது. But when Jesus met me, இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்த பின்பாக, all through this life until today, என்னுடைய வாழ்க்கை காலம் முழுவதுமாக இன்றைக்கு மட்டுமாக, I could really taste his hand so beautifully guiding me. என்னுடைய வாழ்க்கையிலே அளவு அழகாக வழிநடத்துகிற அவருடைய கரத்தை என்னால் பார்க்க முடிகிறது. Especially when everything goes all right, everybody is happy. வாழ்க்கையில் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். Yes, even in the world we see when things are going all right, people are happy. இந்த உலகத்தில் கூட அநேக மக்கள் காரியங்கள் எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறார்கள். But will this life goes as such always? ஆனால் இந்த வாழ்க்கை என்பது எப்பொழுதும் அவிதமாக போகக்கூடியதாக இருக்கிறதா? We know no.
இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆல் ஆஃப் அ சடன் லாட் ஆஃப் டர்னிங் பாயிண்ட்ஸ், அநேக சமயங்களில் அநேக திருப்பங்கள், லாட் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் டர்னிங் பாயிண்ட்ஸ், எதிர்பாராத பல திருப்பங்கள், லாட் ஆஃப் திங்ஸ் விச் மேக் அஸ் மிசரி, அநேக சமயங்களில் துயரத்துக்குள்ளதாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மாற்றி விடுகிறது. அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ஃபெயிலிங். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நம்முடைய எதிர்பார்ப்பு தோற்று போகிறது. எஸ்பெஷலி வென் பீப்புள் ஆர் கெட்டிங் ஓல்ட் அண்ட் ஓல்டு, மக்கள் வயதாக ஆக ஆக we could see how much they really lose the hope of early days. வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை எவ்வளோ சீக்கிரம் இழந்து விடுகிறார்கள். when they were not loved by their children, அவருடைய பிள்ளைகளினால் நேசிக்கப்படாத பொழுது, probably some other things are happening in the family, குடும்பத்தில் வேற நடக்கும் பொழுது, they feel all alone, அவர்கள் தனிமையாக உணர்கிறார்கள். many times your life seems to be purposeless. அநேக சமயங்களுடைய வாழ்க்கையானது நோக்கமற்றதாய் காணப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். but dear people, for a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, the Bible says, Romans 8:28, ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் வேதமானது சொல்லுகிறது, and we know, நாம் அறிந்திருக்கிறோம். It's a very personal experience. இது தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவம். For every Christian it is being granted. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. For we know, நாங்கள் இதை அறிந்திருக்கிறோம். Dear people, Christian life is a personal experiencing one. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தனிப்பட்ட விதத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியம். So St. Paul could write it boldly. அவை பவுல் இதை மிகுந்த சந்தோஷத்தோடு கூட அவர் எழுதுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். For we know that all things work together. நாம் அறிந்திருக்கிறோம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். We know all things work together for good. சகலமும் அவர் சொல்றார், for we know that all things work together for good to them that love God, to them who are the called according to his purpose. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். It's a wonderful statement in the Bible. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிக அழகான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. Why? Because God is a personal God to them. அவர்களுக்கு தேவன் தாமே ஒரு தனிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார். When God saves a person, ஒரு மனிதனை தேவன் ரட்சிக்கும் பொழுது, I tell you, God works in a very closer way. அவருடைய வாழ்க்கையில மிக நெருக்கமாக அவருடைய வாழ்க்கையில செயல்படுகிறார். God works in each step of their lives. அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அடியிலும் தேவன் செயல்படுகிறவராக இருக்கிறார். There is a purpose with which God molds them. அவருடைய வாழ்க்கையில அவர்களை உருவாக்கும்படியாக ஒரு நோக்கத்தை கொண்டவராக செயல்படுகிறார். There is a personal fellowship with God. தேவனோடு கூட தனிப்பட்ட ஒரு உறவு. There is an assurance in the heart that God is with him. தன்னோடு கூட தேவன் இருப்பதை குறித்த ஒரு நிச்சயமான ஒரு ஊர்ஜிதமானது இந்த இடத்தில் காணப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். So 30th verse, 30வது வசனத்தில் God says, moreover, இன்னும் மேலுமாக, how God works out everything in his life. அவருடைய வாழ்க்கையில் எவ்விதமாக ஒவ்வொரு காரியத்தின் நன்மைக்கு எதுவாக செயல்படுத்துகிறார். Here he gives an explanation. அதற்குரிய ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். Moreover, whom he did predestinate, them he also called. And whom he called, them he also justified. And whom he justified, them he also glorified. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். Dear people, for their sake,
அவர்கள் நிமித்தமாக the very God of creation, சிருஷ்டிப்பின் தேவன் தாமே, He came down into this world, இந்த உலகத்துக்கு வந்து He loved them and He died in their place. அவர்களை நேசித்து அவருடைய இடத்திலே அவர் மரித்தார். He gave His very life for them. அவர்களுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார். So the Bible says, the one who gave the very life, will He not give the rest? தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கூட கொடாதிருப்பது எப்படி என்று சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். Dear people, the Bible says, Romans 8th chapter, ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனம், What shall we then say to these things? If God be for us, who can be against us? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? If God is for us, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் there is no man who could stand against you. உனக்கு எதிராக எந்த ஒரு மனிதன் நிற்க முடியாது. There is no circumstances that could spoil you. உன்னை அழிக்கும்படியாக எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது. There is nothing in the world that could stand against you. உனக்கு எதிராக நிற்கக்கூடிய காரியம் என்பது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. Bible says, because God is with you. ஏனென்று கேட்டால் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். So 32 and 33 and 34, ஆகவே ஆண்டவர் 33, 34, 35வது வசனங்களில், what a great privilege that He is adding to all the things which already bestowed upon us. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்கனவே கொடுத்திருக்கிற காரியங்களுக்கு மேலாக அவர் எவ்வளோ காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். Probably you may ask, if I become a child, will there be no problem? நான் ஒரு ஆண்டுடைய பிள்ளையானா என் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடுமா? If there are things which are really contrary to my life expectation, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய எதிர்பார்க்க புறம்பான காரியங்கள் இருக்குமானால், are there things which a child of God has to go through, sometimes very bitter in his life? ஒரு தேவனுடைய பிள்ளையானவன் இந்த உலகத்தில் கசப்பான காரியங்களை கடந்து போக வேண்டிய காரியம் இருக்குமா? Will there be so many things which are being calculated as bad according to this world happening to a Christian? இந்த உலகத்தின் கணிப்பின்படியாக மோசமானவைகள் என்று சொல்லக்கூடியவைகளும் இந்த உலகத்தில் அவிதமான மனிதனுக்கு நேரிட வாய்ப்பு உண்டா? எஸ் டியர் சைல்ட், ஆமாம் அருமையானவர்களே, நிச்சயமாக அவிதமான வாய்ப்பு என்பது இருக்க உண்டு. There may be so many things which may be happening in your life which is completely contrary to your expectation. உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு முற்றிலுமாக புறம்பான அநேக காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாக இருக்கலாம். So many things which may be very grave, மிக கடினமான கஷ்டமான காரியங்களுடைய வாழ்க்கையில் நேரிடலாம். But Bible says God works out everything for good, for you, for your soul. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்காக, உன்னுடைய ஆத்துமாவுக்காக, நன்மைக்கு ஏதுவாக அவர் நடத்துகிறவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Dear people, every child of God is a triumph in this world. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த உலகத்தில் வெற்றிகரமானவர்களாகவே காணப்படுகிறார்கள். Why? Is it because they don't face difficulties? அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் சந்திக்காத நிமித்தமாக? Is it that they could have enough of money in this life? இந்த உலகத்தில் போதுமான பணம் கொண்டிருக்கிறது நிமித்தமாகவா?
No, dear people, the God is with him. தேவன் அவனோடு கூட இருக்கிறார். The God works out everything in such a way that he wants to shape in this world. And in spite of all the difficulties, that he could triumph over. இந்த உலகத்தில் எல்லாவற்றின் கஷ்டங்களின் மத்தியிலும், டிசப்பாயின்மெண்ட்ஸ், கஷ்டங்களின் மத்தியிலும், போராட்டங்களின் மத்தியிலும் அவன் மேற்கொண்டு வாழக்கூடியவனாய் காணப்படுகிறான். Our mind matters. நம்முடைய மனது முக்கியமானது. Some people, they will have plenty. சில மக்கள் நிறைய பெற்றிருப்பார்கள். But they will have emptiness in their hearts. அவருடைய இருதயங்களில் வெறுமையாய் காணப்படுவார்கள். Why? I tell you, dear people, there is nothing in this world that could satisfy your soul. உன்னுடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்தக்கூடிய எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். You just think over it. நீ அதை நினைத்து பார். All the money that you could earn, நீ நிறைய சம்பாதிக்கிற பணம், probably all the assets that you could earn in this world, இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ளும்படியான பல பொருள்களும் சொத்துக்களும், even all the glory of this world, இந்த உலகத்தினுடைய மகிமைகள், all the praise of this world, இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான உன்னைத்தாமே புகழுகிற காரியங்கள், it has to end up. அவைகளெல்லாம் முடிந்து விடும். So you have to face eternity. நித்தியத்தை நீ சந்திக்க வேண்டும். You have to stand before a holy God who has given everything to you. உனக்கு இவைகள் எல்லாவற்றையும் கொடுத்த தேவனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும். It is God who has given you all these things. இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்தவர் தேவனாகவே இருக்கிறார். Dear people, all the things probably even you enjoy in this world is being given by the God. இந்த உலகத்தை அனுபவிக்கிற எல்லாமே தேவனால் கொடுக்கப்பட்டது. You are born like this. You are born in this place. நீ விதமாய் பிறந்திருக்கிறாய். நீ விதமாக இந்த இடத்திலே பிறந்திருக்கிறாய். Dear people, all things pertaining to every person, God has fixed up. தேவன் தாமே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லாவற்றையும் நிர்ணயித்திருக்கிறார். Some people are born blind. சில குழந்தைகள் அங்கே கண் இல்லாமல் குருடான நிலை பிறக்கிறது. Some children born with deformity, குறைகளோடு சில பிள்ளைகள் பிறக்கிறார்கள். Suppose if you are born with a proper structure of the human being, it is God. உன்னுடைய வாழ்க்கையில விதமான ஒரு நல்ல முழு உருவத்தோடும் உறுப்போடும் பிறப்பாயானால் தேவன். All the things which God has given to you is of God. உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்தது. You have not brought anything here. இந்த உலகத்தில் எதையுமே கொண்டு வரவில்லை. It is God. தேவன் கொடுத்திருக்கிறார். Probably good education, நல்ல படிப்பு, or wealth, அல்லது பணம், or anything, it's of the Lord. ஆகவே இதை கொடுத்தவர் தேவன். So you have to stand before God for an account to be given. ஆகவே தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவருக்கு கணக்கு கொடுக்கும்படியாக. You will be asked, as what have you done? I have given you all these things, but you never thought of me. இவைகளெல்லாவற்றையும் உனக்கு நான் கொடுத்தேன், அவைகளை குறித்து நீ எண்ணவில்லை. இவைகளை குறித்து நீ சிந்திக்கவில்லை. You never thought of it. You spent on your own. உன்னுடைய விருப்பப்படியாக நீ செலவிட்டாய். You lived as you like. நீ விருப்பத்தின்படியாக செலவிட்டாய். You never thought of me. என்னை பற்றி நினைக்கவில்லை. You never prayed to me asking to know God's will. தேவனுடைய சித்தத்தை அறியும்படியாக நீ ஜெபிக்கவில்லை. You worked on his own way. உன்னுடைய வழியில் அவிதமாக நீ அவர் செய்தாய். You build on the sand. மணல் மேலே கட்டினாய். Yes, you build it on the sand. எல்லாவற்றையும் மணல் மேலே நீ கட்டினாய். But Bible says it's all completely demolished. அது முழுவதும் அழிந்தது. Dear people, whether you know it or not, you have to stand before a holy God. நீ அறிந்திருக்கிறையோ அறிந்திரலையோ தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். If you have not committed your life to God, God is your enemy. உன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு நீ அர்ப்பணிக்காமல் இருப்பாயானால் தேவனுடைய சத்துருவாக இருக்கிறார். God is your enemy.
தேவனுடைய சத்துருவாக இருக்கிறார். As a creator, he has given you so many things. ஒரு சிருஷ்டிகரா அநேக காரியங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். But you never thought of God. ஆனால் தேவனை நீ நினைத்து பார்க்கவில்லை. When the rich man was blessed with so many things in this world, இந்த உலகத்தில் அந்த ஐஸ்வர்யவான் அநேக காரியங்களினால் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது, he never thought of God. தேவனை குறித்து அவன் நினைத்து பார்க்கவில்லை. He never prayed to God. தேவனிடத்தில் அவன் ஜெபிக்கவில்லை. But when he died, அவன் மரித்த பொழுது, when he opened his eyes in the hellfire, நரகத்தினுடைய கண்களை திறந்த பொழுது, dear people, he started praying. ஜெபிக்க ஆரம்பித்தான். Probably if you fail to call upon God today, ஒருவேளை ஆண்டவரை இன்னைக்கு நீ அழைக்க தவறுவாயானால், you will be ever praying in eternity. நித்தியத்தில் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருப்பாய். But your prayer will not be answered that day. அந்த நாளில் அவனுடைய ஜெபம் பதிலளிக்கப்படாது. But today if you call upon God, ஆனால் இன்றைக்கு தேவனை நோக்கி நீ கூப்பிடுவாயானால், God is ready to answer your prayers. உன்னுடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்க ஆர்வமுள்ளவராக இருக்கிறார். He wants to be with you in your life journey. உன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் உன்னோடு இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். Dear people, for a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு all things work together for good. எல்லாமே தேவனுடைய நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. For all things, even the smallest thing, சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, it's for good. How many times எல்லாம் ஒரு சின்ன காரியமாக அது நன்மைக்கு. How many times we are escaped from a grave danger of accident in a small fraction of a second. ஒரு சன நேரத்தில் எத்தனை முறை, எத்தனை சமயங்களில் பயங்கரமான ஆபத்து நம்ம விளக்கப்பட்டு இருக்கிறோம். Just an inch, ஒரே ஒரு இன்ச்சு தான். God spared you. ஆண்டவர் எவ்வளவாக உன்னை காத்திருக்கிறார். Dear people, it all includes in his plan. அவருடைய திட்டத்தில் உட்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. In the same way, அதே விதங்களில், I tell you, dear people, how many times there are so many grave things are happening in this world. பயங்கரமான காரியங்கள் நேரிடுகிறது. In one of the islands of Spain, ஸ்பெயின் தேசத்தில் ஒரு தீவில், the volcano is bursting out lava. அப்படியே நெருப்பு அக்கினியை கக்கிட்டு இருக்குதுங்க. So many days it's not stopped. அநேக காலங்கள் ஆயிற்று, நிறுத்தவில்லை. From where it all comes, இது எங்கிருந்து வருது? Yes, it was underneath the earth. பூமியிலிருந்து வருகிறது. It's pouring forth and destroying so many houses. எத்தனை வீடுகள் அழித்து போட்டது. I could see one of the man packing up things to leave the house. இந்த அந்த வீடியோவில் ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டில் சில பொருளை எடுத்து அங்கே பேக் பண்ண முடியாது கிளம்புகிறார். What a beautiful house it was. எவ்வளோ ஒரு அழகான வீடு. It's all wooden things, all decorated. மரத்தினால எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது. So beautiful, அழகானது. Probably he would have taken a lot of time to build it. lot of money spent on that. அதை கட்டும்படியாக அநேக காலங்கள் செலவிடப்பட்டிருக்கும், அநேக பணங்கள் செலவிட்டிருக்கப்பட்டிருக்கும். But he was telling, if the government would have warned us early, would have escaped previously. அப்போ சொல்லிட்டு இருக்காரு, ஒரு அரசாங்கங்களை முன்னையே இதை எச்சரித்திருக்குமானால் நாங்கள் முன்னையே ஓடி இருந்திருப்போம். No thought about the house வீட்டை பற்றி இல்லை. Because their lives are very important. வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. Dear people, what are all the things that you have to pass through? You don't know. உடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நடைபெறுமை குறித்து தெரியாது. For a person who doesn't know God, தேவனை அறியாத ஒரு மனிதனுக்கு everything is a miserable thing in this world. இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியமும் நிர்பந்தமான ஒரு காரியம். Probably you would have done
with a great expectation of good things. நல்ல காரியங்கள் வரும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போடு நீ செய்திருப்பாய். But when you lose them, when it goes futile, அதை இழக்கும் பொழுது, அது வீணாய் போகும் பொழுது, it's completely gone. முடிந்து விட்டது. The man who built his life on the sand, மணல் மேலே கட்டின அந்த மனுஷனுடைய வீடு, yes, it was completely gone, finished. முற்றுமா போய்விட்டது. You think of this man, இந்த மனிதனை நினைத்து பாருங்கள். No place to stay, even தங்குவதற்கு இடமில்லை. Such a beautiful house, அவ்வளோ அழகான வீடு. Now he is completely homeless. இப்போ வீடு இல்லை. As a refuge, he has to stay under some places. ஒரு அகதியாக சில இடங்களில் தங்க வேண்டியிருக்கிறது. Dear people, life has got so many problems. பலவிதமான பிரச்சனைகள். But when you see the latest statement in this chapter, இந்த அதிகாரத்தில் பின்னால சொல்லப்பட்டிருக்கிற அந்த பகுதிகளை பாருங்கள். Because we don't have time to see some of the verses which we had to leave. சில வசனங்களை நம்ம விட வேண்டியதாக இருக்கிறது. So I will switch over to 35. 35வது வசனத்தை நாம் போவோம். Who shall separate us from the love of Christ? Shall tribulation or distress or persecution or famine or nakedness or peril or sword? உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், whatever may be the things which are happening to us, எங்களுக்கு எதுவாக நேரிடுகிறதாய் காணப்பட்டாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, உபத்திரவமோ, Bible says வியாகுலமோ, tribulation, so much agony, அதிகமான துயரத்தோடு கூடிய காரியம், பசியோ, here he says probably starvation, distress, persecution, உபத்திரவம், வியாகுலம், துன்பங்கள், பசி. Dear people, to go hungry, நிர்வாணமோ, nakedness, நாச மோசம், peril, பட்டயமோ. Here he says as a triumph, வெற்றிகரமாக அவர் சொல்லுகிறார். What he declares, என்ன அவர் சொல்றாரு? 37th verse, nay, in all these things we are more than conquerors through him that loved us. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே மற்றும் ஜெயங்குள்ளவர்களாய் இருக்கிறோமே. Oh, these things should make me miserable. Is it not so? இந்த காரியங்கள் எல்லாம் என்னை துயரமுள்ளவனாக ஆக்க வேண்டும் இல்லையா? Because there are so many things, so many terrible things that are here is being mentioned. பயங்கரமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. Tribulation, distress, persecution, famine, nakedness, peril, sword. உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாச மோசம், பட்டயம். Some people, if they face small difficulties, சில சின்ன ஒரு கஷ்டம் தான், completely dejected, இப்படி சோர்ந்து விடுகிறார்கள். நோ ஹாப்பினஸ், சந்தோஷம் இல்லை. நோ ஹோப் அட் ஆல் இன் தேர் லைஃப், அவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை. பட் ஹியர் a statement of such great things are being given. இவ்வளோ ஒரு பயங்கரமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. Probably these things should definitely make a man more miserable and more miserable. அவருடைய வாழ்க்கையில் அதிகமான துயரங்களும் துக்கங்களும் நம்பிக்கற்ற ஒரு மனிதனாய் மாற்ற வேண்டியது நிச்சயமாக நடைபெற வேண்டிய காரியம். But he says, we triumph over these things. இவைகளின் மேலாக நாங்கள் வெற்றி சிறக்கிறோம். We are more than conquerors. வெற்றியாளர்களுக்கு மேலாக காணப்படுகிறோம். He is not stooped down. அப்படியே நம்பிக்கை இல்லாமல் தலைந்தில. He stands aright. நேராக நிற்கிறான்.
He walks right, நேராக நடக்கிறான். He speaks with boldness, தைரியத்தோடு பேசுகிறான். He speaks with hope, நம்பிக்கையோடு கூட பேசுகிறான். He faces life with all such a wonderful real joy. அவிதமான ஒரு சந்தோஷத்தோடு அவன் அதை கடந்து போகிறவனாக இருக்கிறான். How could this be? இது எப்படி நடக்கும்? How could this be? It's completely to the contrary to calculation of the world. இந்த உலகத்தினுடைய சம்பவங்கள் எல்லாத்துக்குமே வித்தியாசமாக இது இருக்கு. Not only that, he states some more things. இன்னும் பல காரியங்களை சொல்லுகிறார். 38th verse, 38வது வசனங்களை சொல்றார். For I am persuaded that neither death nor life nor angels nor principalities nor powers nor things present nor things to come, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும், I tell you dear people, each sentence, each word has got such a deep meaning. ஒவ்வொரு வார்த்தையும் கூட மிக ஆழமாக இருக்கிறவைகளாக இருக்கிறது. Whatever, even the death, மரணமானாலும் சரி. 39th verse he says, nor height nor depth for any other creature shall be able to separate us from the love of God which is in Christ Jesus our God. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். I am so confident that it could not separate me from the love of God. தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். Why he could say such a statement like this? How is it possible? இவ்வளவான ஒரு அறிக்கை எவ்விதமாக செய்ய முடிகிறது? இது எப்படி சாத்தியக்கூறாகிறது? For a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, how is it possible even in such a terrible situation and calamities, இவ்வளவு ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலும் அவிதமான காரியங்கள் மத்தியிலும், how could he be joyful? எவ்விதமாக சந்தோஷமாக இருக்க முடிகிறது? How could he face life with hope? அவன் வாழ்க்கை நம்பிக்கையோடு எப்படி அவன் தாமே அங்கு பார்க்க முடிகிறது? How could really rejoice even in tribulations? போராட்டங்களிலும் கூட அவன் எவ்விதமாக சந்தோஷமுள்ளவனா எப்படி இருக்க முடிகிறது? Because Romans 8:28, என்னட்டா ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம், for we know, நாங்கள் அறிந்திருக்கிறேன், for I know. What a great personal statement it is. என்ன ஒரு அருமையான தனிப்பட்ட விதத்தில் சொல்லக்கூடிய காரியம். I ask you this morning, dear friend, அருமையான சகோதரனே, இந்த காலையில் நான் பார்த்து கேட்கிறேன், can you say, for I know, நான் இதை அறிந்திருக்கிறேன் என்று உன்னால் சொல்ல முடியுமா? with your whole heart, முழு இருதயத்தோடு உன்னால் சொல்ல முடியுமா? Can you be triumph over all things which are happening to you? உடைய வாழ்க்கை நடக்கிற எல்லாத்துக்கு மேலாக நீ வெற்றி சிறந்த மனிதனாக நிற்க முடியுமா? If you are a child of God, நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால், only தேவனுடைய பிள்ளையாக இருப்பானால் மாத்திரமே you could say this statement. இதை உன்னால் சொல்ல முடியும். Because you know this God personally. என்றா இந்த தேவனை தனிப்பட்ட விதத்தில் நீ அறிந்திருக்கிறாய். Your relationship with God is so wonderful. இது தேவனோடு கொண்டிருக்கிற உறவனுடைய வாழ்க்கையில மிக உன்னதமானது. Every day you speak to him and he speaks to you. ஒவ்வொரு நாளும் அவரோடு நீ பேசுகிறாய், அவனோடு கூட பேசுகிறாய். Dear people, all through this life, என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் I could testify thousands and thousands of situations in my life how God is dealing with me every day. நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான காரியங்களையும் சூழ்நிலைகளையும் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் விதமாக இடைப்படுகிறார் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். Even today the message which I preach, it is not what I wanted to preach. இந்த செய்தியும் கூட இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணினது நான் பிரசங்கிக்கப்படும்படியாக நின்ன காரியம் அல்ல. It is God
who dealt with me. தேவனோடு இடைப்பட்டு. It is God who gave such an assurance of life in this world. இந்த உலகத்தில் விதமான சூழ்நிலையில் எனக்கு தேவன் சந்தோஷத்தை கொடுத்தார். Yes, dear people, there are so many things which are happening today. அநேக காரியங்கள் நடைபெறுகிறது. Even small things, I really rejoice because God has got a purpose. என்று கேட்டால் சின்ன காரியத்தில் கூட நான் சந்தோஷப்படுறேன். We bought us, just for example, I want to like to tell you. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். We bought a washing machine probably 25 years back. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வாஷிங் மிஷின், probably I think that was 2000 or something like that. 2000. After that we didn't buy any new machine. It was broken and just went away. அது உடைபட்டு போயிட்டு. But we were given another machine by somebody. இன்னொரு மெஷின் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. It was not, it was going on well, நல்லா போயிட்டு இருந்தது. But yesterday it started giving trouble. பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தது. So we had to spend money on that. பணத்தை செலவழி வேண்டும். We had to call upon a person to come and do it. அதை செய்யும்படியாக மனுஷனை கூப்பிட்டு செய்ய வேண்டியது. I have some other commitments which I have to do for 2 weeks. 2 வாரத்தில் நான் வேறு இடத்துல போய் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறேன். So many things. But I thank God. நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்ன. Why? Probably it may be very small. சின்னதாக இருக்கலாம். Because it's for my good. இது எனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே. Because even that also is allowed by my God with a purpose. அதுவும் கூட ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு கூட தான் அனுமதித்திருக்கிறார். whatever calamity, எந்த ஒரு இது இருந்தாலும் சரி, whatever may be the tribulation, எந்த ஒரு பிரச்சனை போராட்டமாக இருந்தாலும் சரி, it is God who allowed this in this life. என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதித்திருக்கிறார். the smallest things, சின்ன காரியம். I rejoice that God's name will be glorified even in this. இதிலும் கூட ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். Not only small things, சின்ன காரியம் மட்டுமில்லை. I am a man who passed through so many things, passed through so many losses. அநேக இழப்புகளாய் கடந்து போனவன். Dear people, God speaks. தேவன் என்றைக்கும் பேசுகிறார். God speaks. தேவன் என்றைக்கும் பேசுகிறார். My phone number was given to a person who lost hope in his life 2 days back. 2 நாளைக்கு முன்னாக தன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து போன ஒரு மனிதனிடத்தில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டது. He called me and he wanted to meet me. என்னை சந்திக்கும்படியாக என்னை அழைத்தார். But I spoke to him nearly 45 minutes over phone to him. 45 நிமிஷம் அந்த மனிதரோடு பேசினேன். Dear people, that man, I directed him in the right path. சரியான பாதையில் அந்த மனிதனை வழிநடத்த ஆண்டவர் உதவி செய்தார். I believe it helped him a lot. அதிகமாய் உதவி செய்தது. He said, I will come to the church because what you spoke to me really has been such a thing of encouragement. நீங்கள் பேசின காரியங்கள் எனக்கு அவ்வளவு என்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. நான் ஆலயத்துக்கு வர வேண்டும். Dear people, God speaks to people today. ஆண்டவர் இன்றைக்கு மனிதரோடு கூட பேசுகிறார். If you are a person who has a right communion with God, தேவனோடு கூட சரியான தொடர்புள்ள ஒரு மனிதனாக நீ இருப்பாயானால், God will speak to you. தேவனோடு கூட பேசுவார். Whatever may be the difficulty that you pass through, எதுவாக இருந்தாலும் சரி, God's hand is there. தேவனுடைய கரம் அதில் இருக்கிறது. It's for good. நன்மைக்கு எதுவாக. It's for good. நன்மைக்கு எதுவாக. For a worldly man, he will just completely dejected. ஒரு உலக பிரகாரமான மனிதன் அப்படியே சோர்ந்து விடுவான். He will calculate in a such a way that he will be more miserable. எல்லாம் கணக்கிட்டு இன்னும் நிர்பந்தமாக போவான். But for a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, thank God, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Even small things,
சின்ன காரியம். Because God reigns, தேவன் ஆளுகை செய்கிறார். That's why they could say this statement. அதனால தான் இப்படி சொல்ல முடியுதுங்க. What a great statement it is. என்ன ஒரு அற்புதமான காரியமாக இருக்கிறது. This is a statement of a true child of God. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அறிக்கை இப்படியாகத்தான் இருக்கணுங்க. This should be the statement. If you are a child of God, நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் இப்படி தாங்க உன்னுடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்யப்பட வேண்டும். It should be stated. What a great thing. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். Dear people, this is Christian life. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. I would like tell you again, மறுபடியும் சொல்ல 36th verse, 35, 35. Who shall separate us from the love of Christ? Shall tribulation or distress or persecution or famine or nakedness or peril or sword? உமது நிமித்த நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று நேரிட்டாலும். Dear people, the Bible says, எதுவாக இருந்தாலும் சரி, whatever may be the things, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ. Nay, in all these things we are more than conquerors through him that loved us. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளவர்களாய் இருக்கிறோமே. முற்றும், முற்றும், completely we are more than conquerors. For I am persuaded that neither death, nor life, nor angels, nor principalities or powers, nor things present, nor things to come, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். For I am persuaded neither death nor life nor angels nor principalities nor powers nor things present nor things to come nor height nor depth nor any other creature shall be able to separate us from the love of God which is in Christ Jesus our Lord. Why? It follows Romans 8:28. ஏன் ரோமர் 8:28க்கு பின்னால் வருது? Because God has planned my life so beautifully. தேவனுடைய வாழ்க்கை அவ்வளவு அழகாக நேர்த்தியாக அமைத்திருக்கிறார். In order to make me more purposeful in life, இந்த உலகத்தில் இன்னும் அர்த்தத்தோடு வாழும்படியாக, in order to shape me in his beauty, அவருடைய அழகில் என்னை உருவாக்கும்படியாக. Because I tell you, dear people, knowing God as sovereign, it makes you so patient. சர்வேகாதிபத்தியம் உள்ள தேவன் என்கிற சத்தியம் உடைய வாழ்க்கையில் மிகுந்த பொறுமையுள்ளவனாக்கும். You will not be irritated. நீ கோபமடைந்து எரிச்சலடைய மாட்டாய். You will say, thank you God. ஆண்டவரே நன்றி என்று சொல்லுவாய். It will make you patient. உன்னை பொறுமையுள்ளவனாக மாற்றும். What a beautiful life it is. என்ன ஒரு அழகான வாழ்க்கை. I would like to conclude with one statement. ஒரே ஒரு அதிகாரத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். Turn with me to Habakkuk. Habakkuk புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில், this man, when he started this book, இந்த புத்தகத்தை ஆரம்பித்த பொழுது இந்த மனிதர் அவிதமாக சோர்ந்து போன நிலையில் பேசுகிறார். He was talking with such a discouragement. But he concludes this book. ஆனால் இந்த புத்தகத்தை இப்படி முடிக்கிறார். Habakkuk 3rd chapter. Habakkuk 3வது அதிகாரம். Although the fig tree shall not blossom, neither shall fruit be in the vines, the labor of the olive shall fail, and the fields shall yield no meat, and flocks shall be cut off from the fold, and there shall be no herd in the stalls. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், yet I will rejoice in the Lord.
I will joy in the God of my salvation. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். 19th verse, the Lord God is my strength, and he will make my feet like hinds feet, and he will make me to walk upon mine high places. ஆண்டவராகிய கர்த்தரின் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். God has got a purpose in all these things. இவர்கள் எல்லாவற்றிலும் தேவன் ஒரு நோக்கத்தோடு என்னை உருவாக்குகிறார். God works out everything so beautifully. எல்லாவற்றையும் அழகாக செயல்பட. I am the workmanship of God. தேவனுடைய அவருடைய கரத்தின் கிரியாக நான் இருக்கிறேன். Dear friend, God wants to mold you. தேவன் என்னை உருவாக்க விரும்புகிறார். Will you surrender your life to God? தேவனிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பையா? Will you absolutely surrender? Lord, I surrender myself. ஆண்டவரே, என்னையே நான் ஒப்புக் கொடுப்பேன் என்று உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணிப்பையா? I tell you, God will shape you so beautifully. உன்னை ஆண்டவர் அவ்வளவு அழகாக உருவாக்குவார். Your character will shine in this wicked world as a light beaming in darkness. இருளில் பிரகாசிக்கிற ஒளியை போல உன்னுடைய குணாதிசயம் பிரகாசமாக இருக்கும். People will be drawn towards Christ when they see you. உன்னை பார்க்கும் பொழுது மக்கள் கிறிஸ்துவின் பக்கமாக இழுக்கப்படுவார்கள். Your life will be a testimony to bring many into God. ஆண்டவருடைய அருமையான வாழ்க்கையில் உன்னுடைய சாட்சி அநேகரை கொண்டு வரும். Dear people, we don't do anything for salvation. ரட்சிப்புக்காக நம்ம எதையுமே செய்யறதில்லை. It's absolutely free. நான் இலவசமானது. But whatever I do in God's name in this world, இந்த உலகத்தில் நான் எது செய்தாலும் there is a reward in heaven. பரலோகத்தில் எனக்கு வெகுமதி இருக்குது. Even this morning I preach. இந்த காலையில் பிரசங்கம் பண்ணுறேன். God has got reward for me for this ministry. This morning preaching, இந்த காலம் பிரசங்கம் பண்ணதுக்கு எனக்கு வெகுமதி வச்சிருக்கிறார். Everything which I do in the name of God, தேவனுக்கான செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும். ஏன் வேதம் சொல்லுது, இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. Even your sufferings, God will reward. உடைய பாடுகளுக்கும் அங்கே பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டு. When Peter asked, பேதுரு கேட்டப்போ, we left up all things, எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கிறோமே. God said, I will give you 100-fold, Peter. In this world, in the coming 100 மடங்கா, your investment in this world probably bring you some 7%. இந்த உலகத்தை நீ போடுற முதலீடு ஒரு 7%. But Bible says 100%. 100. So God has given me the privilege to labor for Him for so many years. அநேக ஆண்டுகளாக ஆண்டவருக்காக உழைக்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே கிருபை கொடுத்தார். He will reward them all. எல்லாம் அவர் கொடுப்பார். But if you invest money in this world, இந்த உலகத்தில் பணத்தினை சேர்த்து வச்சு, when you die, you lose everything. எல்லாம் இழந்து போற. That's why Bible says, gather up treasure in heaven. பரலோகத்தில் பொக்கிஷ சேர்த்து வை. You try to gather treasure in this world. இந்த உலகத்தில் பணம் சேர்த்துற, probably in the bankல, or you have lot of money. பணத்தை when you die, நீ மரிக்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யவான் நல்ல நிலை இருந்தது. His land was given lot of things. So he said, I will break the barren and build up. நான் இந்த களஞ்சியத்தை எல்லாம் உடைச்சு பெரிதாக. What is the use? Are you gathering up treasure in heaven? பரலோகத்தில் நீ சேர்த்து வைக்கிறையா? ஆனால் பைபிள் சொல்லுது, இந்த உலக பொருளினால பரலோகத்தில் நீ சேர்த்து வை. ஆத்துமாக்களை சம்பாதி. Dear people, having contentment in this world, இந்த உலகத்தில் திருப்தியாய் வாழ்ந்து, whatever the things that you could entrust in the ministry of God, ஊழியத்தில் எந்தெந்த விதங்களில் நீ உருவாக்கப்பட முடியும். I tell you, God will bless you more with joy. சந்தோஷத்தினால. அதான் அவர் சொன்னாரு, எது இல்லைனா சரி, I will rejoice in God of myself. ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவோம்.
Can you buy this peace and joy anywhere in the world? இந்த உலகத்தில் எங்கேயாகலும் அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியுமா? Many people, they are stingy in giving to God. தேவனுக்கு கொடுக்கிறது கூட ரொம்ப கஞ்சத்தனம். Your money will perish with you, dear friend. உன்னுடைய பணம் உன்னோடு கூட அழிந்து விடும். But when you invest in the heavenly bank, பரலோகத்தினுடைய அந்த பொக்கிஷ சாலையை சேர்த்து வைப்பானால், so I rejoice, நான் சந்தோஷப்படுறேன். whatever I lost, நான் இழந்து போனது எதுவாக இருந்தாலும் சரி, yes, I came for the ministry, ஊழியத்துக்கு வந்தேன், it is not a loss, அது இழப்பில்லை. I will get it 100-fold in heaven. நூற்றுக்கணக்கான அளவில் அதனுடைய பகுதியை பெற்றுக்கொள்வேன். yes, God rewards, தேவன் பலனளிக்கிறார். நல்லது, உத்தம, உண்மை ஊழியனே, கொஞ்சத்தில் உண்மையந்தா. Dear people, our good works will be rewarded in heaven. நம்முடைய நற்செயல்கள் பரலோகத்தில் பலனளிக்கும். So if you are, some people, so-called Christians, I am saved, I will go to heaven. நான் ரட்சிக்கப்பட்டிருக்க பரலோகம், that's all. They have a stingy mind, கஞ்சத்தனமான மனது. But I tell you, you spend your time on God. தேவன் பேரில் முதலீடு செய். Tell about Jesus to other people. மற்றவரிடத்தில் இயேசுவினிடத்தில் சொல். Give a tract, ஒரு கைப்பிரதியை கொடு. It's a great investment in heavenly bank. பரலோக பேங்க்கில் நீ முதலீடு செய்கிற. When you pray for other people, மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்கும் பொழுது, it's a great investment in the heavenly bank. பரலோக பேங்க்கில் நீ முதலீடு. I pray for nations, தேசங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இட்ஸ் நாட் அ வேஸ்ட், அது வீணல்ல. I pray for so many nations, அநேக தேசங்களுக்காக. I cry to God, Lord, these people, how without money, with their plenty, but no God. I was contemplating on 3 nations recently. சமீபத்தில் 3 தேசங்களை குறித்து, நார்வே, ஸ்வீடன் அண்ட் ஃபின்லாண்ட். ரிச் நேஷன்ஸ், ஐஸ்வர்யமாக இருக்கு. they have no battles with other nations. மற்ற தேசங்களோடு யுத்தம் இல்லை. most of the people, they live luxuriously, ரொம்ப செழிப்பாக வாழ்கிறாங்க. but no God, தேவன் இல்லை. dear people, your money should not deviate from God. தேவனிடத்து உன்னை பிரிக்கக்கூடாது. if you are a person, how to handle the money properly which God gives you, ஆண்டவர் கொடுக்கிற அந்த பணத்தை எவ்வளவு சரியாக கையாளுறது நீ அறிந்திருப்பாயானால், I tell you, in heaven you will be rewarded. பரலோகத்தில் நீ அதிகமாய் கொடுக்கப்படுவாய். Bible says, even a cup of water, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட there is a reward. How much of your investment, எவ்வளோ நீ முதலீடு செய்கிற, அதைத்தான் வேதம் சொல்லுது, குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகள். ஒருவேளை இன்னைக்கு நீ மரிப்பாயானால், ஈவன் இஃப் யூ கோ டு ஹெவன், நீ மரித்து பரலோகத்துக்கு போனால் கூட உன்னுடைய முதலீடு இதுவரைக்கும் எவ்வளவு இருக்கு? How much is your investment? Probably some poor person will be coming. ஒரு ஏழை மனுஷன் வருவான். God will bless him with plenty. நிறைய கொடுப்பா. பட் யூ மே ஐ டோன்ட் நோ ஹவ் இட் வில் பி, அது எப்படி தெரியல. ப்ராப்ளி யூ மே பி டிசப்பாயிண்டட், ஏமாந்து போ. ஐயோ, ஐ ஏர்ன் so much but I left off in this world. நிறைய சம்பாதிச்சான அந்த உலகத்தில் எல்லாம் விட்டுட்டேன். இட்ஸ் ஆல் வேஸ்டட், வீணாக போச்சு. Dear people, a Christian is a triumphant fellow. ஒரு கிறிஸ்தவன் என்பவன் வெற்றிகரம் உள்ளவன். Because God works all things for good. என்று கேட்டால் தேவன் எல்லாவற்றையுமே நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார். What a great joy it is to live with such confidence. அந்த நம்பிக்கையோடு வாழுகிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? Probably you may be a penniless, காசு இல்லாமல் இருக்கலாம். நான் நினைக்கிறது, லாசரோ போல நீ வாழ்ந்துட்டா கூட பரவாயில்ல. Probably you may live like Lazarus, penniless, காசு இல்லாதவன். But he went to heaven, பரலோகத்துக்கு போனான். God would have rewarded for each and every sore. அவனுடைய ஒவ்வொரு புண்ணுக்கும் ஆண்டவர் அங்கே பலன் கொடுத்திருப்பார். ஏன்னா இக்காலத்து பாடுகளை நீ வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல.
லாசரு அந்த ஐஸ்வர்யனுடைய வீட்டு முன்னால அங்கே இல்லை. He was not in the front gate. பின்னால் சாப்பிட்டுட்டு தொட்டியில் போடுறதில்ல. All the things dustbin which will be completely thrown off after the dinner. He was eating. அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். The dogs were licking. நாய்கள் அவனுடைய புண்களை நக்குது. They were the helpers of God to him. அவைகள் தான் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த உதவியாளர்கள், சர்ஜன்ஸ், சிகிச்சையாளர்கள். எஸ், probably the wound may be oozing out pus. அந்த புண்ணிலிருந்து சீல் வந்துட்டு இருந்திருக்கும். அது அவனுக்கு துடைக்கிறது கூட கஷ்டம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் த டாக்ஸ் வில் லிக் அண்ட் மேக் இட் கிளீன். இந்த நாய்கள் அதை நக்கி சுத்தப்படுத்தி இருக்கும். பட் when the rich man saw it was Lazarus in heaven, in the bosom of Abraham, கண்களை திறந்து பார்த்த பொழுது ஆபிரகாமுடைய மடியில், எஸ், in a big banquets of royal banquets, ராஜரீக அந்த உபசாரங்களில் the chief guest will be laying on the lap of the important person of that banquet. அந்த விருந்து சாலையில், அந்த விருந்து சாலை நடப்பிக்கிற முக்கியமான மனிதனுடைய மடியில் அந்த சீஃப் கெஸ்ட், முக்கியமாக வரவேற்பட்ட மனிதன் அவருடைய மடியில் படுத்திருப்பான். What a great glorious thing. Dear people, where will you go if you die? நீ மரித்த எங்கே போவ? Do you have a confidence that God has forgiven your sins? உன்னுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சிருக்கான்ற ஒரு நிச்சயம் உனக்கு இருக்கா? Or a child of God, நீ அவனுடைய பிள்ளையா? Could you rejoice even in your life in tribulations? போராட்டங்களிலும் நீ சந்தோஷமா இருப்பியா? Let's pray. ஜெபிப்போம். Father, what a great joy it is to live as a Christian and to know that God works out everything for good. ஒரு கிறிஸ்தவனாக வாழுகிறது எவ்வளோ பெரிய மகிமைகரமான காரியம். தேவன் எல்லாவற்றின் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார் என்பதை அறிவது எவ்வளோ ஒரு காரியம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த அருமையான மக்களோடு கூட நீர் பேசும். Lord, speak to this dear people. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. நன்றி.